கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒபதியா 15ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். பிரியமானவர்களே, யாக்கோபும் ஏசாவும் சகோதரர். யாக்கோபும் ஏசாவும் சகோதரர். அவர்கள் ஈசாக்குடைய பிள்ளைகள், 8 பிள்ளைகள். இவருடைய வாழ்க்கையிலே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்யாதபடி அந்த சந்ததி 2 சந்ததியாய் பிரிந்து ஒரு சந்ததி இன்னொருடைய சந்ததியை எதிர்த்து நின்றது. இவருடைய முழு காரியங்களும் இந்த ஒபதியா தீர்க்கதரிசியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆதியாகமத்திலே சொல்லப்படாத காரியங்கள் எல்லாம் அது முன்பு நடந்தவைகள். அதற்கு பின்பு நடந்த காரியங்களை எல்லாம் தொகையாய் எழுதுகிறார். இதிலே அவர் சொல்லுகிறார், நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும் என்று சொல்லி ஏசா வம்சத்தாருக்கு அவர் எச்சரிக்கிறார். தேவன் எச்சரிப்பு விடுகிறார். அவன் என்ன செய்தான்? என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வசனங்களை படித்து பார்ப்பீர்களானால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானான் தேசத்திற்கு வரும்படியாய் புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் சேயீர் மலை தேசத்திலே வந்த பொழுது தேவன் சொல்லுகிறார், ஏசாவின் தேசமாகிய சேயீர் நாட்டிலே 1 அடி நிலம் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நீங்கள் அந்த தேசத்தின் வழியாய் கடந்து போகும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர்கள் மோசே ஏசாவிடம் ஆட்களை அனுப்பி சொல்லுகிறான், ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சொல்லுகிறான், நாங்கள் உம்முடைய தேசத்தின் வழியாய் கடந்து செல்லுகிறோம், ராஜபாதையின் வழியாய் செல்லுவோம், நாங்கள் உம்முடைய வயல்வெளியிலோ திராட்சை தோட்டங்கள் வழியாய் செல்ல மாட்டோம், உமக்கு எந்த தொந்தரவும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். ஆனால் ஏசாவின் ஜனங்கள் அதை முற்றிலும் நிராகரித்து விட்டார்கள். எங்கள் வழியாய் நீங்கள் புறப்பட்டு போகக்கூடாது என்று சொல்லுகிறான். மோசே ஸ்தானாதிபதிகளை அனுப்பும் பொழுது கூட சொல்லுகிறான், உன் சகோதரனாகிய யாக்கோபு வம்சத்தார் உன் தேசத்து வழியாய் கடந்து போகும்படி அனுமதி கொடு என்று சொல்லுகிறான். அவன் அதை உணரவில்லை. தன் சகோதரனுடைய வம்சம் என்று சொல்வதை அவன் விரும்பவில்லை. மறுபடியும் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நடைபாதை வழியாய் போகிறோம், எங்களுடைய மிருக ஜீவன்களுக்கு குடிப்பதற்கு கொடுக்கிற தண்ணீருக்கு பணம் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கும் அவன் செவி சாய்க்காதபடி பெரும் திரளான யுத்த மனிதர்களோடு அவர்களை எதிர்க்கும்படி வருகிறான். தேவன் அதை பார்க்கிறார். அவர் மனஸ்தாபப்படுகிறார். 2 சகோதரர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வதை உணர்த்தும்படிதான் ஒபதியாவில் இந்த காரியங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, யூதா 12 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகி அவனுடைய நாளை நீ பிரியத்தோடு பாராமலும், யூதா புத்திரருடைய அழிவு நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாயிருந்தது. பாருங்க, யாக்கோபின் வம்சத்தார் நெருக்கப்படுகிற நாளை அவன் அறிந்தான். பிற மன்னர்கள் அவன் தேசத்தை மிதிப்பதை பார்த்தான். அப்பொழுது அவன் அதை பிரியத்தோடு அந்த நாளை எதிர்பார்க்கிறான். ஆபத்து நாளிலே அவன் சந்தோஷப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்திலே சந்தோஷப்படு. மற்றவர்களுடைய ஆபத்து நாளிலே நீ மகிழ்ச்சியோடு இருக்காதே, அவர்களுக்காக ஜெபி, அவர்களோடு மனஸ்தாபப்படு, அழுகிறவர்களோடு அழு, சிரிப்பவர்களோடு சிரி, மகிழ்ந்தவர்களோடு மகிழ்ந்திரு என்று சொல்கிறார். இவனோ தன் சகோதரனுடைய அழிவை, ஆபத்து காலத்தை சந்தோஷமாய் பார்க்கிறான். அவனுடைய அழிவு நாளை பிரியத்தோடு பார்க்கிறான், சந்தோஷப்படுகிறான். நெருக்கிறப்படும் நாளிலே அவன் சொல்லுகிறான், நான் வாழ்ந்திருக்கிறேன்,
நான் பலத்திருக்கிறேன், என்னுடைய தேசத்தை ஒருவரும் தொடவில்லை, உன் தேசம் அழிக்கப்படுகிறது, மிதிக்கப்படுகிறது, உன் தேசத்தை ஜாதியார்கள் பங்கிட்டுக் கொண்டார்கள் என்று சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, அவர்கள் யூதா 13 சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசலிலே பிரவேசித்தாய், ஆபத்து நாளிலே அவருடைய ஆஸ்தியின் மேல் கை போட்டாய். இப்படியாய் ஏசாவின் அக்கிரமங்கள், அவன் குடும்பத்தாருடைய வம்சத்தாருடைய அக்கிரமங்களே இந்த ஓபதியாவிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் பாருங்கள், எங்காவது சகோதரர் ஒருமித்து இருக்கிறார்களா? சகோதரர் ஒருவருக்கொருவர் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. அவர்களோ ஒருவரை ஒருவர் பகைக்கிறார்கள், அழிவிலே சந்தோஷப்படுகிறார்கள். பாதை கொடு என்று சொன்னால் பாதை கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அவருடைய வீடை அடித்து நொறுக்குகிறார்கள், அவருடைய வம்சத்தை துன்பப்படுத்துகிறார்கள். ஒருவருக்கொருவர் எப்படி அவன் அழிந்து போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மற்றவர்களோடு சேர்ந்து அழிக்க பார்க்கிறார்கள். சொத்துக்களை அபகரிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு துணை நிற்கிறார்கள். அவர்களுக்கு என்ன இடைஞ்சல் செய்ய வேண்டுமோ மற்றவர்களோடு சேர்ந்து அவருடைய சொத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அவர்கள் விற்க வேண்டிய சொத்திலே பங்கு கேட்கிறார்கள், எனக்கும் பங்கு உண்டு என்று சொல்கிறார்கள். இப்படி ஒருவரை ஒருவர் பகைத்து சகோதரனை அழிக்க நினைக்கிறார்கள். வேதாகமத்திலே சொல்லுகிறது, நீ செய்த செய்கைக்கு உனக்கு செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும் என்று சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, சற்றே சிந்தித்து பாருங்கள். 100 வருடங்களுக்கு முன்பு ஒரு கிராமத்திலே 2 சகோதரருடைய வம்சத்தார் இருந்தார்கள். ஒரு நாளிலே அந்த கிராமத்திலே சாயந்தர வேளையிலே ஒரு பெண், அழகான பெண் அந்த வழியாய் நடந்து போனாள். அந்த சகோதரர்களே துன்மார்க்கன் வம்சத்தார் இருந்தார்கள், நல்லவர்களும் இருந்தால். இருவர்கள், ஒரு வம்சம் நீதி நேர்மைக்குட்பட்டவர்கள், ஒரு வம்சம் துன்மார்க்க தினத்திலே தங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருந்தவர்கள். அந்த பெண் அவிதமாய் கடந்து போகும் பொழுது அதிலே ஒரு தன் ரவுடி, ஆனால் பெரிய பணக்காரன், அவன் வந்து அந்த சகோதரியுடைய துணியை இழுத்து அவளை மானபங்கம் செய்வதற்காக எத்தனித்துக் கொண்டிருந்தான். இந்த பக்கத்து வீட்டு சகோதரருடைய குடும்பத்தில் இருந்த தலைவர் அதை பார்த்தார். அவருக்கு தெரியும், இவர்கள் பலத்த ஜாதிகள், நாம் இந்த பெண்ணுக்கு துணை நின்று போனமால் நம்மை கொன்று போடுவார்கள் என்று தெரியும். ஆனாலும் நீதி உள்ள அந்த மனிதன் இறங்கி போய் அந்த துன்மார்க்கனிடத்திலிருந்து அந்த பெண்ணை விடுவித்து அந்த பெண்ணை ஓடும்படி சொன்னார். அந்த பெண் தப்பித்து ஓடி போனார். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மனிதனை அடித்தார்கள். இரவு வேளையிலே அந்த மனிதனுடைய வீட்டிலே மூத்த மகள் பிள்ளை பெறுவதற்காக அந்த வீட்டிலே வந்திருந்தாள். இவர்கள் யாவரும் சேர்ந்து அந்த வீட்டை தீ கொளுத்தி எல்லாரையும் அழித்து போடும்படி அவர்கள் தீ பந்தங்களோடு வந்த பொழுது தேவன் அவர்களோடு எதிர்த்து நின்றார். அதிசயங்கள் நடந்தது. அவர்கள் திரும்பி போய்விட்டார். 100 வருடம் கழித்து அந்த சந்ததி எல்லாம் அழிந்து போனது. அந்த பெண்ணுக்கு உதவி செய்தோடைய சந்ததி அவர்கள் ஆளுகை செய்கிறார்கள். அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், பலத்திருக்கிறார்கள். இவர்களோ அவர்களிடத்திலிருந்து பிச்சை எடுக்கும்படியாய் சுற்றி திரிகிறார்கள். குடிக்கிறவனாகவும் அழிவு நோக்கி செல்கிறவனாகவும் வேலை இல்லாதவனும் அனுதினமும் மற்றவர்களுடைய சொத்திலே சூறையாடுகிறவர்களுமாய் அழிந்து போனார்கள். பிரியமானவர்கள், இதுதான் சகோதரனை பகைத்து சகோதரனுக்கு துன்பம் செய்வாயானால் உன்னுடைய வீடு சூறை காற்று போல அழிந்து போகும். பிரியமானவர்களே, அவ்விதமாய் நாம் செய்ய முற்பட்டு போகின்ற இந்த நிலையில இப்படி யார் சகோதரனுக்கு தீங்கு நினைக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ, அவளுக்கு துன்பம் விளைவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ, மனம் திரும்புங்கள். இல்லை என்றால் நீங்கள் அறிய மாட்டீர்கள், உங்களுடைய சந்ததி அழிந்து போகும். பிரியமானவர்களே, ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் எடுத்துக்கொண்டு, ஒருவேளை சகோதரனோடு உறவாட முடியவில்லை என்றாலும் அவனுக்கு துன்பம் செய்யாமல் இருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார், உங்கள் வம்சத்தை ஆசீர்வதிப்பார். அவன் படிக்கிறான், அவன் வீட்டிலே செல்வம் இருக்கிறது, அவன் நன்றா இருக்கிறான் என்று சொல்லி சகோதரனை குறித்து பொறாமை கொள்ளாதே. அவன் செய்த நற்பண்புகள் இருக்கும். அவனுடைய முற்புதாக்கள் நற்பண்புகள் செய்திருப்பார்கள், தான தர்மங்கள் செய்திருப்பார்கள், நற்கிரியைகள் செய்திருப்பார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வித்து வருகிறார். உன் முற்பிதாக்கள் அநியாயம் செய்திருப்பார்கள், பெண்களை அவமானப்படுத்தி இருப்பார்கள், துன்பப்படுத்தி இருப்பார்கள், பலவிதமான தீமை மற்றவர்களுக்கு செய்திருப்பார்கள். ஆகவே நீ அழிந்து கொண்டிருக்கிறாய். மனம் திரும்ப, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவனோடு உன்னுடைய பாவங்கள், முற்பிதாக்களின் பாவங்களை அறிக்கையிடு. அவர்கள் செய்த பாவங்கள் உனக்கு தெரிந்ததோ தெரியவில்லையோ, தேவனிடத்தில் சொல், ஆண்டவரே, முற்பிதாக்களுடைய பாவங்களுக்காக தான் என் சிலுவையில் ரத்தம் சிந்தினீர்,
அந்த சாபங்கள் எங்களுக்கு வராதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல். மனம் திரும்பு, உன்னை ஒப்புக்கொடு, அந்த சிலுவையை ரத்தம் சிந்தியவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, என்னுடைய பாவம், முற்பிதாக்களின் பாவங்கள் என்னை விட்டு எடுபடும்படி கர்த்தர் உதவி செய்வீராக, நம்முடைய ரத்தத்தினாலே கழுவும் என்று சொல். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக தேவன் யூதா 18 சொல்லுகிறார், யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாயிருப்பார்கள் என்று. பாருங்கள், எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையாயிருப்பார்கள், அவரிடத்தில் நெருங்க முடியாது, பட்டு போவீர்கள். அவ்விதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவரும் அவர்களை எதிர்க்க முடியவில்லை. ஏசாவின் குடும்பத்தார் அவர்களை எதிர்க்க முடியவில்லை. இவர்கள் அக்னியாய் இருக்கிறார்கள், அக்னி ஜுவாலையாய் இருப்பார்கள். கடைசி நாட்களிலே, தேவனுடைய நாளிலே அவர்கள் முற்றிலுமாய் சங்கரிக்கப்படுவார்கள். அப்படி உபதியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எதை செய்தாயோ அது உனக்கு செய்யப்படும். பிரியமானவர்களே, யாக்கோபு வம்சத்தார் அவர் கொடுத்த அந்த பலன் என்ன என்று சொன்னார்? அவர்கள் அக்னியாய் இருக்கிறார்கள், அக்னி ஜுவாலியாய் இருக்கிறார்கள், அவர்கள் தலைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, யாக்கோபு வம்சத்தார் தான் அறிவிலே அறிவு பெருத்தவர்கள், ஞானமுடையவர்கள், ஐஸ்வர்யவான்கள். காரணம் என்ன? யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு தீமை செய்யவில்லை. அவனோடு ஒப்புரவானான், அவனிடத்தில் கெஞ்சினான். உன் வழியாய் நான் நடந்து செல்லட்டும் என்று கேட்டான். அவன் கொடுக்கவில்லை. அவன் இவனுடைய அழிவை பார்த்து சந்தோஷப்பட்டான். யாக்கோபு சந்தோஷப்படவில்லை. ஆகவே யாக்கோபை அக்னி ஜுவாலையாய் வைத்திருக்கிறார், யோசேப்பை அக்னி ஜுவாலையாய் வைத்திருக்கிறார். இரண்டாவதாக அவர்கள் தலைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது, அவருடைய தலைகளிலே அபிஷேகம் இருக்கிறது. ஏசாயா 35 அதிகாரம் 10 விதமாய் சொல்கிறது, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்று சொல்லி. பிரியமானவர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஐஸ்வர்யம் இருந்தால் போதாது, அனுதினமும் பதறுகிற வாழ்வும் சிதறுகிற மனமும் இருந்தால் போதாது. நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம் இருக்க வேண்டும், தேவனுடைய ரட்சிப்பு இருக்க வேண்டும். நீ நல்லவனாக வாழ வேண்டும், சகோதரனிடத்தில் அன்பு பாராட்ட வேண்டும், வேத வசனத்தின்படி உன் சகோதரனை நேசிக்க வேண்டும். அப்பொழுது நீ அக்கினி ஜுவாலையாய் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ பலத்திருப்பாய், நீ கீழாக மாட்டாய், மேலாவாய், நீ வாளாக மாட்டாய், தலையாவாய். நீ பெருக பண்ணுகிற தேவன் உன்னோடு இருப்பார். பிரியமானவர்கள், இந்த நாளிலும் கூட எல்லாருடைய வாழ்க்கையிலும் அக்கிரமங்கள் உண்டு. முற்பிதாக்கள் அக்கிரமங்கள் செய்திருப்பார்கள், பிள்ளைகள் அக்கிரமங்கள் செய்திருப்பார்கள், பெற்றோர்கள் அக்கிரமம் செய்திருப்பார்கள், நாம் அக்கிரமம் செய்திருப்போம், வரப்போகிற சந்ததி அக்கிரமம் செய்திருக்கோம். இதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், தன்னுடைய இரத்தத்தை சிலுவையில சிந்தினார், மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். நமக்காக இழந்த தேவ பிரசன்னத்தை தரும்படிதான் அவர் சிலுவையில் தொங்கினார். இதை எண்ணி பார்த்து இந்த நாளில் நாம் அறிக்கையிடுவோம், ஆண்டவருடைய பாவங்களை கழுவுவோம் என்று சொல்லி தேவன் நம்மை ரட்சிப்பார், அபிஷேகத்தினால் நிரப்புவார், அக்கினி ஜுவாலையை மாற்றுவார், தலையை உயர்த்துவார், ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள். ஆகவே நாம் தேவனிடத்தில் ஒப்புரவாவோம், தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்படுவோம், அந்த அபிஷேகத்தை பெற்று கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே, மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, சகோதரனை நேசிக்கட்டும் ஆண்டவரே. காணாத இறைவனை நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறாள், காண்கிற சகோதரனை நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படியாய் ஒரு குணத்தை ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் வைப்பீராக. தன் சகோதரனை பகைக்காதபடி அந்த பலனை தலையில் மேலே பகைத்து அவன் அழிவை சந்தோஷத்தோடு பார்த்து மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நாம் அவனுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி எண்ணாதபடி ஆண்டவரே அவர்களுடைய எண்ணங்களை மாற்றுவீராக, அவருடைய நிலைகளை மாற்றுவீராக, ரட்சிப்பை கொடுப்பீராக. மனம் திருந்தட்டும் ஆண்டவரே, தேவனிடத்தில் ஒப்புரவாகட்டும், உம்மை நோக்கி பார்க்கட்டும், பாவங்களை அறிக்கையிடட்டும், மனம் திரும்பட்டும். இன்று அப்படி உம்மிடத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் இந்த வார்த்தையை கேட்டு சஞ்சலம் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபையும் இரக்கமும் இறங்கி வருவதாக. பூமியிலே கிருபையையும் நீதியையும் நியாயத்தையும் நடப்பிக்கிற தேவன் அவர்களுக்கு நன்மை செய்வீராக. ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே முற்பிதாக்களின் பாவங்களோ சாபங்களோ வராதபடி பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்கள் மேல் உம்முடைய கிருபை இறங்குவதாக என்று சொல்லி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். மனம் திரும்பட்டும் அப்பா, சந்தோஷம் நித்திய மகிழ்ச்சி வேண்டும் அப்பா. வாழ்க்கையிலே தினமும் பதறுகிற வாழ்வும் சிதறுகிற மனமும் அல்ல ஆண்டவரே, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும்படி ரட்சிப்பு உண்டாவதாக, அபிஷேகம் உண்டாவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறீர்கள் அன்பு பரப்பிதாவே, ஆமென்.